अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे குருமானந்தரூபிணம். கடைசியா நம்ம பார்த்தது அவாந்தர பிரகரணம். மகா பிரகரணாபேட்சையா அவாந்தர பிரகரணஸ்ய பிராபல்யம் வித்யதே இது நிரூபிதம். இதः परम् இதம் யத் பிரமாணம் நிரூபிதம் பிரகரணம் தத் அக்ரே வித்யமான ஸ்தானாதி பிரமாணாபேட்சையா பிரபலம் இது நிரூபணீயம். सर्वत्र इदं वर्तते एकं प्रमाणं निरूप्य तत् प्रमाणं पूर्व प्रमाणापेक्षया दुर्बलम् इति उक्त्वा अनन्तरं स्व अनन्तरवृत्ति स्वोत्तरवृत्ति प्रमाणापेक्षया निरूपितं यत् प्रमाणं तत् प्रबलम् इति निरूप्यते इति अस्मिन् ग्रन्थे काचन शैली अनुवर्तते. तद्रीत्या अत्रापि प्रकरणं प्रमाणं निरूपितम्. इतः परं प्रकरणप्रमाणात् अनन्तरं विद्यमानानि यानि प्रमाणानि तेभ्यः इदं प्रकरणं प्रमाणं प्रबलम् इति निरूपणीयम्. तदेव आरभ्यते. तदिदं स्थानादि प्रमाणात् बलवत् इदं यत् निरूपितं प्रकरणं प्रमाणं तत् स्थानादि प्रमाणापेक्षया बलवत्. यत्र हि स्थानात् अङ्गत्वं तत्र अन्यतरस्य பிரகாராந்தரேன நிராகாங்ஷத்துவம். இந்த ஸ்தான பிரமாணத்தை நாம எங்க சொல்றோமோ அந்த இடத்துல நாம இந்த விஷயத்தை கவனிக்கலாம். உதாரணத்துக்கு நாம உபஹோமங்கள் விஷயத்துல சொன்னோம். இந்த உபஹோமங்கள் ஸ்தான பிரமாணத்தினால விகிருதிக்கு அங்கமாகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தா தெரியும் ரெண்டுத்துல அந்நியதராகாங்ஷா இருக்கும். அந்நியதராகாங்ஷா இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுத்துல ஒரு இடத்துலதான் ஆகாங்ஷா இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது இல்லையா? நம்ம அங்க எங்க எதுல இருக்கிறதா பார்த்தோம்? உபஹோமத்துல ஆகாங்ஷா இருக்கிறதாக பார்த்தோம். அதே சமயத்துல விகிருதிக்கு ஆகாங்ஷா இல்லைன்னு பார்த்தோம். அந்த விஷயத்தான் சொல்லி கொடுக்கிறான். எத்ரஹி எந்த இடத்துல தானாத் அங்கத்துவம் உச்சதே ஸ்தான பிரமாணத்தினால அங்கத்துவம் சொல்லப்படுகிறதோ தத்ர அந்த இடத்துல அந்நியதரஸ்ய அதாவது ஒண்ணு அங்கி ஒண்ணு அங்கம், இந்த ரெண்டுத்துல ஒண்ணுத்துக்கு அதாவது அங்கத்துக்கோ அல்லது அங்கிக்கோ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுக்கு அந்நியதரஸ்ய பிரகாராந்தரேன நிராகாங்ஷத்துவம். நாம இதுக்கு இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒண்ணு விகிருதிக்கு உபஹோமங்கள் சேருகின்ற வேளையில ஆகாங்ஷா இல்லைன்னு சொன்னோம். உபஹோமங்களுக்குத்தான் ஆகாங்ஷா இருக்கு, விகிருதிக்கு கதம்பாவாகாங்ஷா இல்லைன்னு சொன்னோம். அதனால அந்நிதராகாங்ஷா. அதே மாதிரி நாம பிராகிருதாங்கங்கள் அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு வந்தது இல்லையா? அந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னா விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு, கதம்பாவாகாங்ஷா இருக்கு. ஆனா பிராகிருத அங்கங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இல்லை. ஏன் அப்படின்னா பிரகிருதியிலேயே இந்த அங்கங்கள்
பிரதானத்துக்கு தேவையான உபகாரம் பண்ணினதுனால அவைகளுக்கு, அதாவது அதிதேச பிரமாணத்தினால இங்க விகிருதிக்கு வந்ததான பிராகிருத அங்கங்களுக்கு கிம்பாவ ஆகாங்ஷா இல்லை. அப்போ இந்த இந்த இடத்துல நல்லா கவனிச்சா தெரியும், விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கும் பொழுது பிரகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை. அதனாலதான் அந்த இடத்துலயும் பிராகிருத அங்கங்கள் ஸ்தான பிரமாணத்தினால விகிருத்தி அங்கம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிராகிருத அங்கங்கள் சேர்ந்தது பிறகு விகிருதிக்கு ஆகாங்ஷா பூர்த்தி ஆயிடுறது. ஆனா உபஹோமத்துக்கு ஆகாங்ஷா இன்னும் பூர்த்தி ஆகலை. அப்போ அந்த இடத்துல அங்கத்துக்கு ஆகாங்ஷா இருக்கு, அங்கிக்கு பிரதானத்துக்கு ஆகாங்ஷா இல்லை இல்லையா? அதனாலதான் பொதுவா சொல்லிட்டா இங்கே அந்நியதரஸ்ய அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா? பிராகிருத அங்கங்கள் சேரும் பொழுது அங்கி விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்கு, பிராகிருத அங்கங்களுக்கு அதாவது அங்கங்களுக்கு ஆகாங்ஷா இல்லை. உபஹோமங்கள் சேரும் பொழுது அங்கத்துக்கு ஆகாங்ஷா இருக்கு, அங்கிக்கு ஆகாங்ஷா இல்லை. இதை மனசுல வச்சுட்டுதான் தத்திர அந்நியதரஸ்ய பிரகாராந்தரேன நிராகாங்ஷத்துவம் அப்படின்னு சொன்னான். நச்ச சாகாங்ஷம் நிராகாங்ஷேன சம்பத்தும் யோக்கியம் வினா ஆகாங்ஷா உத்தாபனேனா. இந்த பங்கினால என்ன சொல்ல வர்றா அப்படின்னு கேட்டா, விளம்பகா ஏற்படுறது, அதாவது பிரகரண ஸ்தலத்துல பிரகரண பிரமாணத்தினால எங்க நாம விநியோகம் சொல்றோமோ அங்க ரெண்டு இடத்துலயுமே ஆகாங்ஷா இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் அங்காங்கி பாவத்தை சொல்லிவிடுறோம். ஆனா இந்த ஸ்தான பிரமாணத்தினால நாம எங்க அங்காங்கி பாவம் சொல்றோமோ அங்கத்துவம் சொல்லப்படுதுன்னு சொல்றோமோ, அதாவது ஸ்தான பிரமாணத்தினால விநியோகா எங்க ஒத்துக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஆகாங்ஷா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்நியதராகாங்ஷான்னு. இந்த அந்நியதராகாங்ஷாவை வச்சுண்டு இன்னொரு ஒரு இடத்துல ஆகாங்ஷைய உத்தாபனம் பண்ணி அதன் பிறகு ரெண்டுத்துக்கும் அங்காங்கி பாவத்தை சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னு பாருங்க, பிராகிருத அங்கங்கள் விகிருத்தில வந்து சேரும் பொழுது விகிருதிக்கு ஆகாங்ஷா இருக்குன்னு சொன்னோம். அந்த விகிருத்தில இருக்கக்கூடியதான ஆகாங்ஷைய வச்சுட்டுதான் நாம அதிதேச பிரமாணத்தினால இங்க வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷாவை உண்டு பண்றோம். இப்படி உண்டு பண்ணி அதன் பிறகு அங்காங்கி பாவத்தை சொல்றோம். அத போல உபஹோமங்களுக்கு கிம்பாவாகாங்ஷா இருக்கு, அந்த சமயத்துல விகிருதிக்கு கதம்பாவாகாங்ஷா இல்லை. அந்த சமயத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, இந்த உபஹோமத்துல இருக்கக்கூடியதான ஆகாங்ஷைய வச்சுட்டு விகிருதிக்கு ஆகாங்ஷைய உண்டு பண்றோம். இப்படி ஆகாங்ஷைய உண்டு பண்ணி அதன் பிறகு நாம அங்காங்கி பாவத்தை சொல்றோம். பிரகரண ஸ்தலத்துல இப்படி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அங்க வந்து ஆகாங்ஷா கிப்தமாவே இருக்கு ஏற்கனவே ரெண்டு இடத்துலயுமே. அதனாலதான் பிரகரணத்தை காட்டிலும் ஸ்தான பிரமாணம் துர்பலம். ஏன்னா விளம்பேன காரியம் கரோதி அந்யத்ர ஆகாங்ஷாம் ஸ்தாபிய ததனந்தரமேவ விநியோஜகம் பவதி ஸ்தான பிரமாணம். அதனால என்ன தெரிகிறது, அந்நியதராகாங்ஷா எங்க இருக்குன்னு சொல்றோமோ அங்க ஆகாங்ஷா இல்லாத மற்றொரு ஒரு இடத்துல அங்கமாகட்டும் அங்கியாகட்டும் அங்கேயும் ஆகாங்ஷைய உண்டு பண்ணிதான் மேற்கொண்டு அங்காங்கி பாவத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி உண்டு பண்ணாமல் ஆகாங்ஷைய உண்டு பண்ணாமல் நம்மளால அங்காங்கி பாவத்தை சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த வாக்கியத்தை சொல்லி கொடுக்குற பாருங்க. நச்ச சாகாங்ஷம் உபஹோமம்னு எடுத்துப்போமே, சாகாங்ஷம் ஆகாங்ஷையுடன் கூடிய கிம்பாவாகாங்ஷையுடன் கூடிய இந்த உபஹோமமானது நிராகாங்ஷேன சம்பத்தும் நிராகாங்ஷமாக இருக்கக்கூடிய விகிருதியினுடைய சேருவதற்கு சம்பத்தும் யோக்கியம் வினா ஆகாங்ஷா உத்தாபனேன. அப்படின்னு அர்த்தம், ஆகாங்ஷையை விகிருதியில உண்டு பண்ணாமல் நேரடியாக அன்வைக்காது. அப்போ என்ன பண்ணும் இந்த உபஹோமஹா, தனக்கு இருக்கக்கூடிய ஆகாங்ஷையை வச்சுண்டு எதிரில அங்கியில ஆகாங்ஷைய உண்டு பண்ணிதான் சேர்றது. அத்தச்ச அந்நியதராகாங்ஷாயாக யாவத் உபயாகாங்ஷாரூப பிரகரண கல்பனத்வாரா வாக்கியாதி கல்பயித்தும் ஆரபியதே. ஆரபியதேங்கிற எங்க அன்வயம், அந்நியதராகாங்ஷயா ஆரபியதே அப்படின்னு அன்வயா. என்ன அர்த்தம் பாருங்க, இப்படி அந்நியதராகாங்ஷையுடன் கூடியதான இடத்துல
இன்னொரு இடத்துல ஆகாங்கையை உண்டு பண்ணி, சரியா, அந்நியதராகாங்கையா என்ன பண்ணணும்? முதல்ல இன்னொரு இடத்துல ஆகாங்கையை உண்டு பண்ணணும். இந்த ஆகாங்கையை உண்டு பண்ணா இப்ப என்ன ஆயிடும்? ரெண்டு இடத்துலயும் ஆகாங்ஷா இருக்குன்னு ஆயிடும். ரெண்டு இடத்துல ஆகாங்ஷா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுதானே பிரகரணம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உபயாகாங்ஷா தானே. அப்போ ஸ்தான பிரமாணம் என்ன பண்றது? ரெண்டு இடத்துலயும் ஒரு இடத்துல சுயமாவே ஆகாங்ஷா இருக்கு, இன்னொரு இடத்துல ஆகாங்ஷையை உண்டு பண்றது. உண்டு பண்றதுன்னு சொன்னா உபயாகாங்ஷா வரும்படி பண்றது. இதுதான் பிரகரணம். அப்போ ஸ்தான பிரமாணமானது பிரகரணத்தை கல்பிக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பிரகரணத்தை கல்பிச்சு அதுக்கப்புறம் வாக்கியத்தை கல்பிச்சு இப்படி மேற்கொண்டு போகும். எது? அந்நியதராகாங்ஷையா இருக்கக்கூடியதான ஸ்தான பிரமாணம். ஆனா இதற்கு முன்பாகவே உபயாகாங்ஷா ரூபமா இருக்கக்கூடிய பிரகரணம் என்ன பண்ணிடும்? ஜடிதி உடனேயே வாக்கிய பிரமாணத்தை கல்பிச்சிடும். அப்போ ஒரு படி முன்னாடி வேகமா போயிட்டு இருக்குன்னு ஆயிடும். எது? பிரகரணம். அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதச்ச அந்நியதராகாங்ஷயா யாவத் எதற்குள்ளார உபயாகாங்ஷா ரூப பிரகரண கல்பன துவாரா, உபயாகாங்ஷா ரூபமா இருக்கக்கூடிய பிரகரணத்தை கல்பித்து வாக்கியாதி கல்பயிதும் ஆரம்பியதே, வாக்கியாதி பிரகரணங்கள் கல்பனை பண்றதுக்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ, ஜடிதி அந்த சமயத்திற்கு உள்ளாரேயே, ஜடிதி தாவத் ததபியந்தரே ஏவா பிரகரண பிரமாணேன வாக்கியாதிகம் கல்பயித்வா விநியோகா கிரியதே இதி தானாத் பிரகரணஸ்ய பலீயஸ்துவம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஏன் பிரகரணம் ஸ்தானம் முதலிய பிரமாணத்தை காட்டிலும் பிரபலமானது அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கா? அதையேவா இப்போ நமக்கு முதல்ல சாமான்யமா சொல்லி கொடுத்துட்டா, அதை ஒரு உதாரணத்தை காமிச்சு சொல்லி கொடுக்குறா பாருங்க. அதையேவா விதேவனாதயா தர்மாக அபிஷேச்சனீய சந்நிதோ படிதாக அப்படி ந அபிஷேச்சனீயஸ்ய அங்கம். ராஜசூய யாகான்னு ஒரு யாகான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இஷ்டிக்களும் இருக்கு, பசு யாகங்களும் இருக்கு, சோம யாகங்களும் இருக்கு. எல்லாத்தினுடைய ஒரு கலவைதான் இந்த ராஜசூய யாகான்னு. சரியா? எல்லாத்துக்கும் அங்க என்னென்ன கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனைக்கும் சேர்த்து ராஜசூயகான்னு பெயர். அதுல விதேவனம் அப்படிங்கிறதான ஒரு கர்மா இருக்குன்னு வச்சு, இது எங்க படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேச்சனீயான்னு ஒரு சோமயாகா, அபிஷேகா இல்லை அபிஷேச்சனீயான்னு ஒரு சோமயாகா. அந்த சோமயாகத்தினுடைய அருகிலே இந்த விதேவனம் முதலியதான தர்மங்கள் அங்கங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அது வரிசையா கூட இருக்கு. அது அக்ஷயர் தீவ்யதி அப்படின்னு இந்த விளையாட்டு, இந்த இந்த விளையாட்டு சொல்லுவோம் தெரியுமா? அது என்ன சொல்லுவோம்? சூதாட்டம்னு சொல்லுவோம். இது ஜீவிதம், இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விதேவனாதிகள் எங்க படிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அபிஷேச்சனீயா அப்படிங்கிறதான சோமயாகத்துக்கு பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கு. இப்ப இங்க என்ன சம்சயா அப்படின்னு கேட்டா, இந்த விதேவனாதிகள் பக்கத்துல இருக்கக்கூடியதான சோமயா அபிஷேச்சனீயத்துக்கு அங்கமா அல்லது ராஜசூயத்துக்கு அங்கமா அப்படின்னு ஒரு கேள்வி பாருங்க. அதையேவ விதேவனாதயா தர்மாக அபிஷேச்சனீய சந்நிதோ படிதாக அப்படி. சந்நிதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சந்நிதி என்னது? ஸ்தான பிரமாணம். ஸ்தான பிரமாணத்தை பார்த்தோம்னு சொன்னா இது எதற்கு அருகிலே படிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் இந்த அபிஷேச்சனீயா என்கின்றதான சோமயாகத்துக்கு அருகிலே படிக்கப்பட்டு. அப்போ ஸ்தான பிரமாணத்தினால அதற்கு அங்கம் ஆகணும். ஆனா அப்படி ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, உபயாகாங்ஷா ரூப பிரகரண பிரமாணேன விதேவனாதீனாம் ராஜசூய யாகாங்க அப்படின்னு சொல்ல போறா. அதுதான் மனசை வச்சு சொல்றா. விதேவனாதயா தர்மாக அபிஷேச்சனீய சந்நிதோ படிதாக அப்படி ந அபிஷேச்சனீயஸ்ய அங்கம் தேஷாம் ததங்கத்வம் ஸ்தானாத் பவேத். யதி விதேவனாதீனாம் அபிஷேச்சனீயாங்கத்வம் வக்தவ்யம் தரிஹி ஸ்தான பிரமாணேன வக்தவ்யம். பரந்து
நது பிரகரணாத் ந சம்பவதி குதஹ உபயாகாங்ஷா நாஸ்தி. சரியா? ஏன்னா சோமயாகத்துக்கு அங்கங்கள் பிரகிருதியிலிருந்து வந்தாச்சு. இந்த அபிஷேச்சனீயா அப்படிங்கிறது விகிருதியாக, இதற்கு தேவையான அங்கங்கள் பிரகிருதியிலிருந்து வந்தாச்சு. அப்போ பிராகிருத அங்கங்கள் இந்த அபிஷேச்சனீய யாகத்துல அன்வயிச்சதுனால அந்த சோம யாகத்துக்கு இப்ப என்ன ஆகாங்ஷா கிடையாது அப்படின்னு கேட்டால் கதம்பாவாகாங்ஷா கிடையாது. பிராகிருத அங்கங்களினாலேயே அது பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதினாலே. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இங்க ஒருவேளை நாம இந்த விதேவனாதிகள் அபிஷேச்சனீய யாகத்துக்கு அங்கம்னு சொல்றதா இருந்தால் ஸ்தான பிரமாணம் தான் அங்க விநியோஜகம்னு சொல்லணும். ஆனா அதை காட்டிலும் பிரபலமான பிரகரண பிரமாணத்தினால இவைகள் விதேவனாதிகள் ராஜசூயத்துக்கு அங்கம்னு தெரிஞ்சிடுறது. தேஷாம் ததங்கத்துவம் ஸ்தானாத் பவேத். தேஷாம் இத்யுக்தி கேஷாம் விதேவனாதீனாம் ததங்கத்துவம் அபிஷேச்சனீயாங்கத்துவம் ஸ்தான பிரமாணாத் பவேத் நது பிரகரணாத் குதஹ உபயாகாங்ஷாயாக அபாவாத். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது அபிஷேச்சனீயத்துக்கு தேவையான அங்கங்கள் பிரகிருதியிலிருந்து வந்துடுத்துன்னு அந்த விஷயத்தை விளக்கிறார் கிரந்தக்காரர். அபிஷேச்சனீயஸ்ய அவ்யக்தத்வாத் அவ்யக்த சோதனா சோதிதத்வேன ஜோதிஷ்டோம விகாரத்வாத் பிராகிருதைஹி ஏவ தர்மைஹி நிராகாங்ஷத்வாத். இந்த விகிருதிக்கு பிரகிருதி எது அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு சில நியமங்கள் வச்சுருக்கா. முக்கியமா சாதிருஷ்யம் வச்சுருக்கா. இப்ப நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சௌரியன் சருண் நிர்வபேத் பிரம்மவச்சச காமஹா அப்படிங்கிற ஒரு சௌரிய யாகத்துக்கு விகிருதிக்கு எது பிரகிருதி அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ணா அப்படின்னு கேட்டா, சருத்ரவியமா இருக்கிறதுனால சௌரிய யாகத்துல இதே மாதிரி பிரகிருதியில எது சருத்ரவியமா இருக்குன்னு பார்த்து ஆக்னேயம் தான் இதுக்கு பிரகிருத்தின்னு முடிவு பண்றா. இப்படி திரவியத்தை வச்சுண்டு தேவதைய வச்சுண்டு ஒன்னும் கிடைக்கலன்னா அந்த நாம இருக்கு இல்லையா, பெயர், அதுல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் வச்சு கூட நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. இதெல்லாம் நமக்கு 8வது அத்தியாயத்துல எது பிரகிருதி, ஏன் பிரகிருதி, அதுல என்ன சாதிருஷ்யம் இருக்குங்கிறது எல்லாத்தையும் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ இந்த இடத்துல இந்த அபிஷேச்சனீயா யாகா சோம பிரகிருதியானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அதை எதை வச்சு நிர்ணயம் பண்ணா அப்படின்னு கேட்டா அவ்யக்தத்துவம் அப்படிங்கிற ஒரு சாதிருஷ்யத்தை வச்சு. அவ்யக்தத்துவம்னா என்னது? ஸ்வார்த்த சோதித தேவதா ராகித்யம். அதாவது அந்த கர்மாவுக்கு உண்டான தேவதை அந்த உற்பத்தி வாக்கியங்களிலோ எங்கேயும் சொல்லப்படலை. ஸ்வார்த்த சோதித தேவதா ராகித்யம் அவ்யக்தத்துவம். இது எழுதி கூட வச்சுக்கணும். ஸ்வார்த்த சோதித தேவதா ராகித்யம். இப்போ இந்த ஒரு சாதிருஷ்யத்தை வச்சுண்டு நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த அபிஷேச்சனீயா அப்படிங்கிற கர்மாவானது சோமத்துடைய விகிருத்தின்னு தெரிகிறது. இங்க அதுதான் சொல்லி கொடுக்க பாருங்க. அபிஷேச்சனீயஸ்ய அவ்யக்த சோதனா சோதிதத்வேனா. அவ்யக்த சோதனான்னா உற்பத்தி வாக்கியத்துல தேவதா ஸ்ரூயமானமா இல்லை, வேற தேவதையும் அங்க சொல்லப்படலை. அதனால என்ன அடுத்து, அது அவ்யக்த கர்மா, அவ்யக்த தேவதாவா இருக்கு அந்த கர்மா இல்லையா. அவ்யக்த சோதனா சோதிதத்வேனா அபிஷேச்சனீயஸ்ய ஜோதிஷ்டோம விகாரத்வாத். அப்ப இந்த ஜோதிஷ்டோம விகாரத்துவம் அபிஷேச்சனீயஸ்ய கிமாதாய நிர்ணீதம் அப்படின்னு கேட்டா அவ்யக்தத்துவம் ஆதாய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிஷ்டோம விகாரத்வாத் பிராகிருதைஹி ஏவ தர்மைஹி அங்கைஹி நிராகாங்ஷத்வாத். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு இல்லையா, எப்படி இந்த அபிஷேச்சனீயத்தினுடைய கதம்பாவாகாங்ஷா பூர்த்தி ஆயிடுது. சரி, அப்போ இந்த விதேவனாதிகள் எதற்கு தான் அங்கம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற கிந்து பிரகரணாத் ராஜசூயாங்கம். இப்ப புரிஞ்சுது இல்லையா, இது விதேவனாதிகள் எதற்கு அங்கம் அப்படின்னு. இப்போ இதுல ஒரு சின்ன விசாரம் பண்றான். இந்த விஷயம் நமக்கு தேவையான விஷயம், கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. நனு ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ யஜேதா இத்யத்ர ராஜசூய சப்தஸ்தாவத் நாமதேயத்வாத் ஆக்யாத பரதந்திரஹ யத்ர ஆக்யாதம் தத்ரைவ பிரவர்த்ததே.
ஆக்கியாத ஸ்வதந்திரம், ஆக்கியாத சுதந்திரம்ங்கிற பதம் கூட இல்ல சாஸ்திரத்துல, ஆக்கியாத பரதந்திரம்னு அப்படின்னு ஒரு பதம் இங்கே உபயோகப்படுத்துறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. இந்த கர்மாவினுடைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு இந்த எஜேதா எஜதி அந்த மாதிரி பதங்கள் எடுத்துண்டு இந்த சப்தமானது அந்த பிரகிருதத்தில் இருக்கக்கூடிய எத்தனை யாகங்களை குறிப்பிடுறதுன்னு பார்த்துண்டு அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பேரு கொடுக்கறது. உதாரணத்துக்கு நான் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது முதல்ல சொல்லிடுறேன், சுலபமா இருக்கும். தர்ஷபூர்ணமாசௌ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல எத்தனை யாகங்கள் இருக்கு? 6 யாகங்கள் இருக்கு. இந்த 6த்துக்கும் சேர்த்து தர்ஷபூர்ணமாசௌ அப்படின்னு ஒரு பேர் இல்லையா? பாருங்க, இந்த பேர் ஒரு குறிப்பிட்ட 6 எடுத்துட்டு 6 யாகங்களை கையில எடுத்துட்டு உபஸ்திதமா ஆக்கிண்டு இதுக்கெல்லாம் இது பேர் அப்படின்னு சொல்லப்படலை. இந்த தர்ஷபூர்ண மாச பதம் இந்த 6த்துக்கும் போய் சேரும். ஏன்னா தர்ஷ காலத்துல பண்ணக்கூடியதான 3 யாகங்கள், பௌர்ணமாசி காலத்துல பண்ணக்கூடியதான 3 யாகங்கள், சரியா? இந்த 6த்துக்கும் இந்த பெயர் தானாவே போய் சேர்றது. இங்க நல்லா பாருங்க, இந்த தர்ஷபூர்ண மாசத்துல பிரயாஜகா முதலிய பல யாகங்கள் இருக்கு. பிரதான யாகங்கள் இருக்கு 6. அதை தவிர்த்து அங்கங்களும் நிறைய இருக்கா இல்லையா? பிரயாஜகா அனுயாஜகா இந்த மாதிரி எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனைக்கும் நாம இந்த தர்ஷபூர்ண மாசங்கிற பேரை சொல்றோமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட 6க்கு தான் சொல்றோமா? குறிப்பிட்ட 6க்கு தான் சொல்றோம். நீங்க நல்லா பார்த்துங்க, தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா அப்படின்னு இருக்கு. இந்த எஜு பதம் இந்த வெறும்னே நம்ம யோசிப்போம், இந்த தர்ஷபூர்ண மாசங்க பதங்கள்லாம் இல்லை, வெறுமனே இந்த எஜு பதம் மட்டும் எடுத்துன்னு யோசிப்போம். இந்த எஜு பதத்தை எடுத்துட்டு வச்சு பார்த்தால் இந்த 6 யாகத்தை மட்டும் அந்த யாகா குறிப்பிடுறதா, எஜு பதம் குறிப்பிடுறதா, இல்ல இதை தவிர்த்து எத்தனை அங்க யாகங்கள் இருக்கோ அத்தனையும் குறிப்பிடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நம்ம அந்த எஜு பதத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த தர்ஷபூர்ண மாச பதத்தை எல்லா கர்மாக்களுக்கும் பெயர் அப்படின்னு நாம சொல்லலை இல்லையா? நாம எஜேதாங்கிற பதத்தை எடுத்துட்டு முதல்ல அது எத்தனை யாகங்களை சொல்றதுக்கெல்லாம் சமர்த்தமா இருக்கோ அத்தனைக்கும் இந்த தர்ஷபூர்ணமாசௌ அப்படிங்கிற பேரு நம்ம கொடுக்கல. நாம என்ன பண்ணிருக்கோம், தர்ஷபூர்ணமாசௌ அப்படின்னு ஒரு 6 கர்மாக்களை முன்னாடி நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கு பேரும் கொடுத்துட்டு அதைத்தான் இந்த எஜேதா பதம் சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பெயரை முதல்ல நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், எஜேதாங்கிற பதம் இந்த 6த்து தான் சொல்றது, மற்ற பிரயாஜம் முதலிய கர்மாக்களை சொல்லலேன்னு முடிவு பண்றோம். இது நல்லா புரிஞ்சிருக்கா? இங்க நாம எப்படி அந்த பெயரை கொடுக்குறோம்னு. இடத்துல ஆக்கியாத்தம் அப்படின்னா அந்த எஜேதா அப்படிங்கிற பதம், ஆக்கியாதாந்த பதத்தை வச்சுப்போம், சரியா? இப்போ இது ஆக்கியாதத்தை வச்சுண்டு தர்ஷபூர்ண மாச பதம் நமக்கு ஒரு அர்த்தத்தை போதிக்கிறதா, இல்ல அதை எதிர்பார்க்காமலேயே தர்ஷபூர்ண மாச பதம் நமக்கு 6 கர்மாக்களை உபஸ்திதம் பண்ணி கொடுத்துடுறதா? அதை எதிர்பார்க்காமலேயே பண்றது. அப்போ இதை நாம இப்படி சொன்னா சரியா இருக்குமா? ஆக்கியாத பரதந்திரமா இது இல்ல. அதாவது ஆக்கியாதத்தை எதிர்பார்த்து அது என்ன அர்த்தத்தை சொல்றதோ அதையே சொல்றேன் அப்படின்னு இந்த தர்ஷபூர்ண மாச பதம் இல்ல. ஆக்கியாத பரதந்திரமா இல்ல, ஆக்கியாத சுதந்திரமா இருக்கு. அதை எதிர்பார்க்காமலே இது அர்த்தத்தை சொல்லி கொடுத்துறது அப்படின்னு சொல்லலாமா? ஆக்கியாத பரதந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லாமா? கூடாதா? ஆக்கியாத பரதந்திரமா இல்லை, சுதந்திரமா தான் இது கொடுக்கறது இல்லையா? ஆக்கியாத சுதந்திரமா இருக்குன்னு சொன்னா, அதாவது ஆக்கியாதம் எதை சொல்றதோ அது இந்த நாமதேயம் சொல்றதா இருந்தால் ஆக்கியாத பரதந்திரம். ஆக்கியாதம் தான் அங்க பரம், அந்நிய தந்திரமா இருக்கு, அந்நியாதீனமா இருக்கு. அதாவது இந்த அப்படி இல்லை, ஆக்கியாதம் தான் இங்க பரம், அந்நியத்து தாதாதீனமா இருக்கு நாம. தர்ஷபூர்ண மாசஸ்தலத்து அப்படி இல்லை, நமக்கு பிரசித்தமா தெரியுங்கிறதுனால நான் முதல்ல இதை சொல்லிட்டேன். இப்ப நல்லா இந்த இடத்துல தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதாங்கிற இடத்துல பரதந்திரமாக தர்ஷபூர்ண மாச பதம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுது இல்லையா?
இந்த எஜு பதமானது எதையெல்லாம் சொல்றதோ அதுக்கு அத்தனைக்கும் பேரு ராஜசூயம்னு பேரு. சுதந்திரமா இந்த ராஜசூயா அப்படிங்கிற அந்த பெயரானது அது ஒரு 4-5 கர்மாக்களை சொல்றதுன்னு இல்லை. அந்த பிரகரணத்துல எத்தனை யாகங்கள் இருக்கோ, இஷ்டியா இருக்கட்டும், சோமயாகாவா இருக்கட்டும், பசு யாகாவா இருக்கட்டும், ராஜா ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ எஜேதா அப்படிங்கிறத அந்த எஜேத பதத்தினால எத்தனை கிரகிக்க முடியுமோ அத்தனையும் கிரகிச்சுட்டு, எது கிரகிக்கிறது? அந்த ஆக்கியாத்த பதம். சரியா? ஆக்கியாத்த அப்படிங்கிறதுக்கு ஆக்கியாத்த பதம்னு அர்த்தம். எஜேத்த பதம் எத்தனை கர்மாக்களை கிரகிக்கிறதோ அத்தனையும் கர்மாக்களையும் கிரகிச்ச பிறகு ராஜசூயங்கிறது அதுக்கு பேரு கொடுக்கும். தர்ஷபூர்ண மாசஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணோம்? தர்ஷபூர்ண மாசம் அப்படிங்கிறதுக்கு 6 கர்மாக்கள் அர்த்தம்னு முதல்ல வேற பிரமாணத்தினால, வேற வித்வத் வாக்கியத்தினாலையும் இந்த மாதிரி காலத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணிட்டு இந்த 6 கர்மாக்களை தான்ப்பா தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதங்கிற இடத்த இருக்கக்கூடியதான எஜி தாத்து சொல்றது அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன பண்றோம்? ராஜசூயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதங்கிற இடத்துல எஜு பதத்தினால அங்க சொல்லப்பட்ட அத்தனை கர்மாக்களையும் எடுத்துண்டு இதுதான் இந்த எஜு பதத்துக்கு அர்த்தம்னு முடிவு பண்ணிட்டு இது அத்தனைக்கும் ராஜசூயான்னு பெயர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுறது இல்லையா? வித்தியாசம் புரியுறது. ஆனா எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்னா புரியல. இப்போ அங்க இந்த 6 யாகத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல அது இல்லாம எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் அது ராஜசூயம் அப்படிங்கிற ஒரு நாமதேயத்தை நம்ம பண்ணோம்னா அது ஏன் அந்த காரணம்? ஏன் அதான் காரணம் சொல்லிட்டேன். தர்ஷபூர்ண மாசம் அப்படிங்கிறதுல இந்த காலத்தை வச்சிருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தர்ஷ காலத்துல பண்ணக்கூடிய கர்மாக்கள் இல்லையா? அதுவும் எல்லா கர்மாக்கள் இல்ல, 3 தான் அப்படிங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வித்வத் வாக்கியத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தர்ஷபூர்ணம் வித்வான் அமாவாஸ்யா ஏவம் வித்வான் பௌர்ணம ஆசீயதே ஏவம் வித்வான் அமாவாஸ்யாயதேன்னு இந்த 2 வாக்கியம் இருக்கே. இந்த 2 வாக்கியம் என்னத்தை பண்ணி கொடுத்தது? அந்த காலத்துல பண்ணக்கூடியதான 3 கர்மாக்களுடைய சமுதாயத்தை ஒண்ணு ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா? அப்போ நமக்கு தர்ஷபூர்ண மாச பதம் கேட்கும் பொழுதே தர்ஷ காலத்துல பண்ணக்கூடிய அந்த 3த்தினுடைய உபஸ்திதி வந்துடுது, 3த்தினுடைய ஒரு கூட்டத்தினுடைய உபஸ்திதி வந்துடுறது. அத போல பௌர்ணமாசி பதம் கேட்கும் பொழுதே அந்த பிரதான 3த்தினுடைய ஒரு கூட்டம் நினைவுக்கு வந்துடுறது. அதைத்தான் இந்த இஜி பதம் சொல்றதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதா ஆயிடுது இல்லையா? ஆனா ராஜசூயத்துல அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? ராஜசூய பதத்தினால எந்த கர்மாக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பிரகரணத்துல நிறைய படிக்கப்பட்டிருக்கு. பத சொன்னேன், பசு யாகங்கள் படிக்கப்பட்டிருக்கு, இஷ்டியும் படிக்கப்பட்டிருக்கு, சோமங்களும் படிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு 7 சோமங்கள் இன்னும் படிக்கப்பட்டிருக்கு, 7 6 இருக்கு, அந்த லிஸ்டும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இது 6 இல்லையா? அப்படி இருக்கே. இப்போ அது அத்தனைக்கும் என்ன பேரு? ராஜசூயான்னு பேரு. இப்போ ராஜசூயம் இந்த மொத்த கணத்தையும் சேர்த்தா ராஜசூயா அப்படின்ற ஒரு பூர்ணமான ஒரு பேர். ஆமா, இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நான் இதெல்லாம் சொல்லாம வெறும்னே ராஜசூயா அப்படின்னு இந்த பேரு வச்சுட்டே நீங்க இதுல என்னென்ன கர்மாக்கள்லாம் வருது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமோ? அங்க பிரவருத்தி நிமித்தமே ஒண்ணும் இல்லை. இது தர்ஷபூர்ண மாசத்தை நம்மளால சொல்ல முடியும். தர்ஷ காலத்தை அந்த பிரதான 3 கர்மாக்களுடைய ஆக்னேய அக்னிசோமியன்னு பேர் தெரியலன்னா கூட தர்ஷ காலத்தை பண்ணக்கூடியதான பிரதான கர்மாக்கள் சொல்ல முடியும் தானே? பிரவருத்தி நிமித்தத்தை, நாமதேய பிரவருத்தி நிமித்தத்தை சொல்ல முடியும். ஆனா ராஜசூயத்துல அப்படி சொல்ல முடியுமோ? தாத்துவர்த்தத்தை முதல்ல முடிவு பண்ணிட்டணும். தாத்துவானது எத்தனை கர்மாக்களை கிரகிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். அது பார்த்துட்டு எத்தனை கர்மாக்களை கிரகிச்சதுன்னு பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேர் கொடுக்கணும்? இதுதான் ராஜசூயா அப்படின்னு. இதுதான் ஆக்கியாத பரதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். கிரந்தத்துல ஆக்கியாத பரதந்திரம் தான் முதல்ல நிரூபணம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்லிட்டு நம்ம தெரியாது படிக்கும்போது சுலபமா இருக்குங்கிறதுனால நான் ஆக்கியாத பரதந்திரமா இல்லாததை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நான் ஆக்கியாத பரதந்திரத்தை சொல்றேன். அதுவும் இதுல இருக்கு. மேற்கொண்டு தர்ஷபூர்ண மாச உதாரண ஸ்தலமும் இதுல இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிரந்தத்தை பார்த்தா தெரியும்.
ननु राजा राजसूयेन स्वाराज्यकामो यजेता इत्यत्र राजसूय शब्दस्तावत् नामधेयत्वात् आख्यात परतन्त्रः यत्र आख्यातं न यावत्सु कर्मसु ஆக்கியாத பதம் பிரவர்த்ததே யாக அந்த எஜேதங்கிற பதமானது எத்தனை கர்மாக்களை கிரகிக்கிறதோ எத்தனை கர்மாக்கள்ல போய் அன்வயிக்கிறதோ அந்த பேரானது அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கா எத்திர ஆக்கியாதம் யாவத்சு கர்மசு பிரவர்த்ததே தத்ரைவ பிரவர்த்ததே இது கிம் பிரவர்த்ததே ராஜசூய இது நாமதேயம் பிரவர்த்ததே சரியா இது புரிஞ்சுது இல்லையா பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா दर्शपूर्णमासाभ्यां स्वर्गकामो यजेत इत्यत्र यथा दर्शपूर्णमासपदं नामधेयमपि न आख्यातपरतन्त्रम् ये तत्र हि यजेत इति आख्यातम् अविशेषात् सर्वानेव प्रकृतान् आज्ञेयादीन् प्रयाजादींश्च अभिधातुं समर्थम् இல்லையா தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ எஜேதங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான இந்த எஜேத பதம் வெறும் ஆக்னேயம் முதலிய கர்மாக்களை மட்டும் சொல்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா அப்படின்னு கேட்டா இல்ல இப்ப பிரயாஜங்களும் யாகா தானே அப்போ அதையும் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்குதானே அதுதான் கேள்வியா கேட்கறா இல்லைங்கிறது பதில் சொல்ல போறது இல்லைங்கிறது பதில் பாருங்க தத்ரஹி அதாவது தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ எஜேதா இத்தியத்திர வித்தியமான எஜி தாத்து यजेता इति आख्यातम् अविशेषात् सर्वानेवன்னு சொன்னா எத்தனை அப்படின்னு அதுக்கு சொல்ற பாருங்க பிரகிருதான் ஆக்னேயாதீன் பிரயாஜாதீம்ச்ச அபிதாத்தும் சமர்த்தம் யஜுபதம் दर्शपूर्णमास पदम तु तथा नास्ति तत् न सर्वानपि वदति आज्ञेयादीनेव वदति न सर्वान् அப்போ என்ன ஆயிடுறது தர்ஷபூர்ணமாச பதம் இந்த ஆறுத்தை தான் சொல்றதுக்கு சமர்த்தமா இருக்கு எஜுபதம் எல்லாத்தையும் சொல்றது சமர்த்தமா இருக்கு ஒருவேளை இந்த இடத்துலயும் ஆக்கியாத பரதந்திரமா இருந்தால் தர்ஷபூர்ணமாச பதம் என்ன பண்ணணும் தெரியுமோ எஜுபதத்தினால எதெல்லாம் சொல்லப்படுதோ அது அத்தனைக்கும் பேரும் சொல்லணும் ஆனா அப்படி சொல்லல தர்ஷபூர்ணமாச பதத்துக்கு எத்தனை யாகங்கள் அர்த்தமோ அதைத்தான் எடுத்துக்கிறது அப்போ இது ஆக்கியாத பரதந்திரம் இல்லை பாருங்க தர்ஷபூர்ணமாச பதம் தூ ஆக்னேயாதீனேவ வததி ந சர்வான் அத்தச்ச ந தத் ஆக்கியாத பரதந்திரம் தத் இத்யுக்தி தர்ஷபூர்ணமாச பதம் ந ஆக்கியாத பரதந்திரம் இந்த பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்க எல்லாருக்கும் ததா ராஜசூய பதமபி கிம் ந ஸ்யாத் ஏன் நீங்க அங்க தர்ஷபூர்ணமாச பதத்தை ஆக்கியாத பரதந்திரம் இல்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி ராஜசூய பதத்துக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அது முடியாது ததா ராஜசூய பதமபி கிம் ந ஸ்யாத் இது நச்ச வாச்சியம் ஏன்னா பிரசித்தேன ஹி பதேன அப்பிரசித்தம் நிர்ணீயதே எப்பொழுதும் எல்லா இடத்துலயுமே சரி பிரசித்தமான ஒரு பதத்தை வச்சுட்டு தான் அப்பிரசித்தமான ஒன்றை நிர்ணயம் பண்ணுவோம் அப்பிரசித்தமான ஒன்றை வச்சுட்டு பிரசித்தமான ஒன்றை நிர்ணயம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வார்த்திக ஸ்லோகத்தையும் காமிக்கிறார் யதாஹு பதம் அஜ்ஞாத சந்திக்தம் பிரசித்தைஹி அப்ருதக் ஸ்ருதி நிர்ணீயதே நிரூடம் தோ ந ஸ்வார்த்தாத் அபனீயதே இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கா ஒண்ணு பதம் அஜ்ஞாத சந்திக்தம் இது பாருங்க ஒருத்தனுக்கு ராமன் யாருன்னு நல்லா தெரியும் நம்ம ராமாயணத்தை சொல்லப்பட்ட ராமன் யாரு நல்லா தெரியும் ஆனா அவனுக்கு இந்த ராமர் தசரதருடைய பையன்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம லோகத்துல பல பேரை பார்த்துப்போம் நமக்கு வெளியில போகும்பொழுது அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆனா அவருடைய அப்பா நமக்கு பரிச்சயம் இருக்க மாட்டார் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துப்போம் இல்லையா அத போல இங்கேயும் நம்ம அப்படி இருக்கிறதா நினைச்சு பார்ப்போம் ராமஹாவை தெரியும் ராமருடைய அப்பாவை தெரியாது நான் இப்போ அவரை பார்த்து ஒரு வாக்கிய பிரயோகம் பண்றேன் தாசரதிஹி ராமஹா அப்படின்னு நான் பதப்பிரயோகம் பண்றேன் இப்போ இந்த ராமஹா பதமும் தாசரதிங்கிற பதமும் சமானாதிகரண்யத்தோடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சமானார்த்த போதகமா இருக்கு
இப்போ அவர் தசரதரை தெரிஞ்சுப்பார். எப்படி தெரிஞ்சுப்பார்? ராமனை வச்சுண்டு அவ அப்பாவை தெரிஞ்சுப்பார். தாசரதிய தெரியாதவரை வச்சுட்டு தெரிஞ்சவரை யாரு அப்படின்னு பண்ணிக்க மாட்டான். தெரிஞ்சவரை வச்சுதான் தெரியாதவரை தெரிஞ்சுப்பான். அதுவும் எந்த இடத்துல? இந்த சாமானாதிகரண்யம் இருக்கணும். பிருத்தக் ஸ்ருதியா இருக்கக்கூடாது. பிருத்தக் ஸ்ருதினா என்ன தெரியுமோ? தாசரதிஹி ராமஹா அப்படின்னு ரெண்டும் ஒரே விபக்தியந்தமா இருக்கு இல்லையா? அதனால என்ன தெரிகிறது? இந்த ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்றதா தெரிகிறது. இதே நான் அப்படி சொல்லாம வேற ஏதோ மாற்றி சொல்ல வந்தேன். அபிருத்தக் ஸ்ருதியா இருக்கணும். ஸ்ருதியா இருந்ததுன்னு சொன்னால், அதாவது அசாமானாதிகரண்யத்தோடு இருந்தால், சமானார்த்த போதகமா இல்லாமல் இருந்தால், அப்போ நம்ம இதை பத்தி விசாரம் கிடையாது. சமானார்த்த போதகமா இருக்கிற ஸ்தலத்துல பிரசித்தமானதா இருக்கிறத வச்சுட்டுதான் அப்பிரசித்தத்தை நாம நிர்ணயம் பண்ணுவோம். சரியா? எந்த இடத்துல? அபிருத்தக் ஸ்ருதியா இருக்கிற இடத்துல. இப்போ பதம் அஜ்ஞாத சந்திக்தம், அஜ்ஞாதம் சந்திக்தஞ்ச தது பதம் கீதஸ்தலே அபிருத்தக் ஸ்ருதி அப்படி இருக்கு. அப்போ பிரசித்தைஹி தத் நியாயத்தே தன் நிர்ணீயத்தே. எந்த இடத்த போல? இப்ப பாருங்க, ராஜா ராஜசூய ஸ்வராஜ்ய காமோ விஜேதா அப்படிங்கிற இடத்துலதான் ராஜசூய பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? அங்க ஒன்னும் பிரவருத்தி நிமித்தம் ஒன்னும் சொல்றதுக்காக இல்லை. தர்ஷபூர்ணமாசாபியாம்ங்கிற இடத்துல நம்ம தர்ஷபூர்ண மாசத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும், பிரவருத்தி நிமித்தம் சொல்ல முடியும், தர்ஷ காலத்துல பண்ணக்கூடியதுன்னு. அந்த மாதிரி ராஜசூய பதத்துல நாம என்ன சொல்றது விற்பத்திய? அப்போ அது எப்படி இருக்கு? அப்பிரசித்தமா இருக்கு, சந்திக்தமா இருக்கு. சரியா? அப்போ நாம இந்த பதத்தினுடைய அர்த்த நிர்ணயம் பண்றது எப்படின்னு கேட்டா, இது நாமதேயம் தானே. நாமதேயமா இருந்தால் எஜு பதத்தினால எந்த யாகா சொல்லப்படுறதோ அதனுடைய பெயர் தானே இது. உத்பிதா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கிறோம். உத்பிதா அப்படிங்கிற திருத்தீயாந்த பதம் கர்மாவைத்தான் சொல்றது. அப்போ சாமானாதிகரண்யம் இருக்கு, சமானார்த்த போதகத்துவம் இருக்கு ரெண்டுத்துக்கும். சோமேன யஜேதாங்கிற இடத்துலயும் சரி. இப்போ சாமானாதிகரண்யம் இருக்குன்னு தெரிகிறது. அபிருத்தக் ஸ்ருதியா இருக்கு. எது? ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ யஜேதாங்கிற இடத்துல யஜேத பதத்துக்கும் ஸ்வராஜ்ய ராஜசூய பதத்துக்கும் சாமானாதிகரண்யம் இருக்கு. சரிதானே? இது புரிஞ்சிருக்கா? சாமானாதிகரண்யம் எப்படி ரெண்டுத்துக்குன்னு? அப்போ அபிருத்தக் ஸ்ருதியா இருக்கும் பொழுது இந்த ரெண்டுத்துல ராஜசூய பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியலேங்கிறதுனால அது சந்திக்தமா இருக்கு. அப்போ இதனுடைய அர்த்த நிர்ணயத்தை நாம எதை வச்சு பண்றதுன்னு கேட்டா எஜு பதத்தை வச்சுட்டு பண்ணணும். அதுவும் எப்படி? அந்த பிரகரணத்தை பார்த்து. இந்த ராஜசூய வாக்கியமானது எங்க படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்தை பார்த்து, அந்த பிரகரணத்துல எத்தனை கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அது அத்தனையுமே இந்த எஜு பதத்தினுடைய அர்த்தம்னு நாம முடிவு பண்ணலாம். அதுக்கு நமக்கு பெருசா ஒன்று விற்பத்தி தேவையில்லை. பிரகரணம் இருந்தா போதும், எஜு பதத்தினால இதெல்லாம் சொல்லப்படுறதுன்னு நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிடலாம். இப்படி நாம என்ன பண்றோம்? முதல்ல எஜு பதத்தோடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிட்டு பிரசித்தமான அந்த அர்த்தத்தை வச்சுண்டு அவைகளுக்கெல்லாம் ராஜசூயா பெயர் அப்படின்னு நிர்ணயம் பண்றோம். புரிஞ்சுதா இது? இப்ப பாருங்க, ஸ்லோகத்தை வச்சு நம்ம அன்வயம் பண்ணலாம். பதம் அஜ்ஞாத சந்திக்தம், ராஜசூய பதம் அஜ்ஞாத சந்திக்தம் அபிருத்தக் ஸ்ருதி ச வர்த்ததே தத் பிரசித்தைஹி நிர்ணீயதே. பிரசித்தைஹி இत्युक्ते யஜு பதேன யானி கர்மாணி சங்கிருஹ்யந்தே அபிதீயந்தே தேஷாம் நாமதேயத்வேன நிர்ணீயதே. அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இப்போ ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருக்க. ஒரு கேள்வி என் கால விழுந்துட்டு பிரசித்தம்ங்கிற பதம் இல்லையா? பிரசித்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, ராஜசூய பதத்துக்கு என்ன அர்த்தம், அந்த அது எந்த கர்மாவை சொல்றது அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? தெரியாத பொழுது இந்த எஜு பதம் இருக்கு இல்லையா, ராஜா ராஜசூயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதங்கிறது எஜு பதம். இந்த பதத்துக்கு நம்மளால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி தெரியுமோ? இந்த எஜு பதத்துக்கு எந்த யாகங்கள் அர்த்தம்பா அப்படின்னு கேட்டா அந்த பிரகரணத்தை பார்ப்போம். இந்த ராஜா ராஜசூயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதங்கிற இடத்துல ராஜசூய பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ராஜசூய பதத்தினால எந்த கர்மா சொல்லப்படுதுன்னு கேட்டா நம்ம சொல்ல தெரியாது. ஆனா இந்த அதே வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எஜு பதத்தினால என்ன கர்மாக்கள் சொல்லப்படுற அப்படின்னு கேட்டா சொல்ல முடியும்.
எப்படி சொல்ல முடியும்? அந்த வாக்கியம் எந்த பிரகரணத்தை படிச்சிருக்குன்னு பார்க்கணும். பார்த்தா அந்த அதாவது எந்த இடத்துல அது கீழே என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த எஜுபதத்தினால சொல்லப்படுறதுன்னு எடுத்துக்க முடியும். எதை வச்சுண்டு? பிரகரணத்தை வச்சுண்டு. அப்ப நீங்க பாருங்க, ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ எஜேதங்கிற இடத்துல எஜுபதத்தினால எந்த கர்மாக்கள் சொல்லப்படுகின்றனன்னு சொல்ல முடியும். அதனுடைய அர்த்தம் பிரசித்தமாக இருக்கு. எதை உபகாரமா வச்சுண்டு நாம அதை சொல்றோம்? எஜுபதத்துடைய அர்த்தத்தை சொல்றோம். அந்த பிரகரணத்துல வரக்கூடிய யாகாதிகளை. அப்போ இந்த ராஜசூய பதத்துக்கு நம்மளால அர்த்தம் சொல்ல முடியுமா? அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான எஜு பதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எதுக்கு சொல்ல முடியும் நம்மளால? அப்போ எந்த பதத்தினுடைய அர்த்தகாவானது பிரசித்தமா இருக்கு? பிரசித்தம்னா ஞாத்தமா இருக்குன்னு வச்சுப்போமே. இதுக்கு அப்புறம் பாருங்க, இதுக்கு அப்புறம் என்ன சொல்றார்? நிரூடம் தூ ந ஸ்வார்த்தாத் அபனீயதே. இந்த தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதங்கிற இடத்துல எஜுபதம் ஏன் இந்த 6 கர்மாக்களை தான் சொல்லணும்? பிரயாஜம் முதலிய எல்லா கர்மாக்களையும் சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. நிரூடம் அப்படின்னா இந்த பதம் இந்த கர்மாக்களை தான் சொல்லும்னு ஏற்கனவே பிராச்சீன பிரயோகத்தினாலே நமக்கு நிர்ணயம் ஆயிடுது. தர்ஷபூர்ண மாச பதத்தினால இந்த 6 கர்மாக்கள் தான் சொல்லப்படுகின்றன நமக்கு நிர்ணயம் ஆயிடுது. நிரூடம் சித்தம் தத்ர. இப்படி இருக்கக்கூடிய பதங்களுக்கு நாம ஸ்வார்த்தாது அபநயனம் ந கர்த்தவியம் அப்படின்னு அர்த்தம். அதை காட்டிலும் வேறான இன்னும் கர்மாக்களை சேர்த்துண்டு பிரயாஜங்களையும் இது சொல்றது. தர்ஷபூர்ண மாச பதம் இந்த 6 கர்மாக்களை மட்டுமல்ல பிரயாஜம் முதலிய கர்மாக்களையும் சொல்றது அப்படின்னு வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த பிற்பகுதியில சொல்ற நிரூடம் தூ ந ஸ்வார்த்தாத் அபனீயதே. இப்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முழுக்க புரிஞ்சிருத்தா? இப்ப பாருங்க, தர்ஷபூர்ண மாச பதத்துல நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணேல் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா. தர்ஷபூர்ண மாச பதஞ்ச கால நிமித்தம் தத்யோகஸ்ச ஆக்னேயாதிஷு உற்பத்தி வாக்கியைஹி அவகதா. அந்த காலகாவும் எங்க அந்தந்த தர்ஷ காலத்துல பண்ணக்கூடிய அத்தனைக்கும் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா அது காரணம் சொல்றா. இந்த தர்ஷ காலகா அப்படிங்கிறது ஆக்னேயம் முதலீதான கர்மாக்களுடைய உற்பத்தி வாக்கியம் இருக்கே அதிலேயே சொல்லப்பட்டது. பிரயாஜத்துல அப்படிலாம் சொல்லப்படல. பிரயாஜம் முதலிய அங்கங்கள்ல உற்பத்தி வாக்கியத்துல தர்ஷ காலகாவோ பூர்ணமாச காலகாவோ இல்லை. ஆனா நீங்க பார்த்தேன்னா இந்த 6 கர்மாக்கள் இருக்கே, பிரதான ஆக்னேயா அக்னிஷோமியா ஐந்தந்தது இதெல்லாம், இதுல உற்பத்தி வாக்கியத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு? காலகா சொல்லப்பட்டிருக்கு. தர்ஷ காலகா பூர்ணமாச காலகா. அதுதான் சொல்றார். ஆக்னேயாதிஷு உற்பத்தி வாக்கியைஹி அவகதா சஹ தர்ஷ பூர்ணமாச காலகா அத்தஹ தத்வாச்சித்வேன தர்ஷபூர்ணமாச பதம் பிரசித்தம். தத் ஷண்ணாம் வாச்சித்வேன தர்ஷபூர்ணமாச பதம் பிரசித்தம். நச்ச ஆக்னேயாதீனாம் பகுத்வாத். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கறா. நீ இதெல்லாம் சொல்றதுல சரியா இருக்கு. ஆக்னேயாதி யாகங்கள் 6 இருக்கு. ஆனா இங்கேயோ நீங்க த்விவச்சனம் சொல்லிட்டு இருக்கேன் தர்ஷபூர்ண மாசாபியாம் அப்படின்னு. எப்படி த்விவச்சனம் ஒத்து வரும்? பகுவச்சனம் இல்ல சொல்லணும் நீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா. முதல்ல கேள்வி, நச்ச ஆக்னேயாதீனாம் பகுத்வாத் த்விவச்சனான் தத்துவம் அஸ்ய அனுபபன்னம் இது நச்ச வாச்சியம் அப்படின்னு கேட்கக்கூடாது. த்விவச்சனம் ஒத்து வராதே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வித்வத்வாக்கிய சித்த சமுதாயத்வய அபிப்பிராயேன ததுபபத்தேஹே. திவச்சனம் இங்க எப்படி வந்ததுன்னு கேட்டா எங்க வந்தது? தர்ஷபூர்ண மாசாபியாம் அப்படிங்கிறது திவச்சனம் தானே இருக்கு. தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேதான்னு எப்படி சொல்லணும்? தர்ஷபூர்ண மாசைஹின்ல சொல்லணும். 6 யாகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா வித்வத் வாக்கியத்தினால திவச்சனம் சித்தம். வித்வத் வாக்கியம் என்ன பண்றது? ஒரு சமுதாயத்தை சேர்க்கிறது. தர்ஷ காலத்தை பண்ணக்கூடிய 3 கர்மாக்களுடைய ஒரு சமுதாயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. தர்ஷபூர்ண மாசாபியாம் ஒரு சமுதாயத்தை ஏவம் வித்வான் பௌர்ணமாசிங்கிறதுங்கிற வாக்கியம். அத போல ஏவம் வித்வான் அமாவாஸ்யாங்கிறதுங்கிற வாக்கியம் ஒரு சமுதாயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இப்ப பாருங்க, எத்தனை சமுதாயம் இருக்குங்க? 2 சமுதாயம் இருக்கு. அந்த 2ங்கிறத வச்சுட்டுதான் 2 சமுதாயங்கிறத வச்சுட்டுதான் தர்ஷபூர்ண மாசாபியான்னு திவச்சன உபபத்தியானது கிடைக்கிறது. வித்வத் வாக்கிய சித்த
समुदायद्वय अभिप्रायेण तदुपपत्तेः द्विवचन उपपत्तेः एवञ्च दर्शपूर्णमासपदस्य आग्नेयादिवाचित्वे निर्णीते यजेत इति आख्यातमपि तानेव वदति न तु सर्वान् न हि तदुक्तौ स्वार्थत्यागः भवति तदुक्तौ इत्युक्ते दर्शपूर्णमासेन यदुच्यते तदेव यागपदेन उच्यते அப்படின்னு சொன்னா ஸ்வார்த்த தியாகோ நாஸ்தி. தர்ஷபூர்ணமாச பதம் எதை சொல்றதோ அதைத்தான் இந்த யாக பதமும் சொல்றது. அந்த மாதிரி ராஜசூய பதத்தை சொல்ல முடியாது. ஏன்னா ராஜசூய பதம் தூ அருள் கிம் அனிர்ணீதார்த்தம். ராஜசூய பதத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்ம முன்னாடியே கேட்டோம்னா சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரி காலத்தை வச்சுண்டோ சமுதாயத்தை வச்சுண்டோ நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால்தான் ராஜசூய பதம் தூ அநிர்ணீதார்த்தம். அத்தா தத் ஆக்கியாத பரதந்திரமேவா. அத்தா என்ன எடுத்து தச்ச அவிசேஷாத் சர்வேஷு இஷ்டி பசு சோமேஷு வித்யதே அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா ராஜசூயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதாங்கிறதுல எஜு பதத்தினால எதெல்லாம் சொல்லப்படுறதோ அது அத்தனையுமே அத்தனை யாகங்களுக்குமே இந்த ராஜசூயான்னு பேரு. அந்த எஜேத பதத்தினால எதெல்லாம் சொல்லப்படுறதுன்னு கேட்டா அந்த லிஸ்டிங் சொல்ற பாருங்க. தச்ச அவிசேஷாத் சர்வேஷு இஷ்டி பசு சோமேஷு. அப்ப என்ன தெரிகிறது? ராஜசூயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதங்கிற இடத்துல எஜு பதத்தினால இஷ்டி பசு சோமங்கள் அத்தனையும் சொல்லப்படுறது, அத்தனையும் கிரகிக்கப்படுறதுன்னு தெரிகிறது. தத் பரதந்திரத்வாத் எஜு பரதந்திரத்வாத் ராஜசூய பதமபி தானேவ வததி. தானேவ வததி இत्युक्ते இஷ்டி பசு சோமானேவ வததி. தேஷாம் சர்வேஷாமபி இதம் நாமதேயம் பவதி ராஜசூயா இதி. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्.